ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இப்போ ரீசெண்டாக கூலி படம் ரிலீஸ் ஆகி மிக்ஸ்டு ரியாக்ஷன் வாங்கிட்டு இருக்கு. பட் ஸ்க்ரீனிங்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 days வந்து பார்த்தீங்கன்னா 400 crores கலெக்ட் பண்ணி கிராஸ் கலெக்ஷன்லாம் வேர்ல்டு வைட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் கிரிட்டிக்ஸ் அண்ட் ரிவ்யூ சைடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது. பட் எனக்கு கேட்டிங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் நல்ல படம் தான். இருந்தாலும் கொஞ்சம் மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் அந்த படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில் கூலி படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட அப்கமிங் ஃபியூச்சர் படம் என்ன, ஃபியூச்சர் லைன் அப் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள், முக்கியமாக ஒரு புது ப்ராஜெக்ட் திடீர்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. லைக் கூலி படத்துக்கு அப்புறம் கைதி 2 எடுக்கிறதா தான் இருந்தது. அது இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறாரு. அதுவும் ஒரு பிக் ப்ராஜெக்ட், பிக் ஹீரோஸோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வேற வந்திருக்கு. அது உண்மையா இல்லையா, என்ன நடக்க போகுது ஃபியூச்சர் அப்படின்றத ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கூலி படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லேயே வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜை கேட்கும்போது கூலிக்கு அடுத்து கைதி 2 தான் என்னோட ஒரு படம். ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இது வந்து அப்பத்துலேருந்து ட்ரீம் வாரியர்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் கார்த்திக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்தனால தான் இதனால் பண்ண முடிஞ்ச. அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கலன்னா என்னால் அடுத்து கைதி 2 தான் நான் பண்ணியிருக்கணும். நான் அவர்கிட்ட நோவே சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து கைதி படம் மூலமாக எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதுதான் அமைஞ்சது. அவங்க பெர்மிஷன் கொடுத்தனால தான் மாஸ்டர், அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் லியோ, இப்படி பெரிய பெரிய ஹீரோஸோட வந்து என்னை நடிக்க வச்சது அவங்க தான். அதனால தான் இவ்வளோ வந்தது. அதனால் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு படம் பண்ணணும், அது கைதி 2 அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தார். கைதி 2 தென் இது மட்டும் இல்லாமல் பென்ஸ் வரப்போகுது, அதுக்கப்புறம் விக்ரம், ரோலெக்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்டலோன், இது மாதிரி. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக எல்சிஓ வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸான இன்டர்வியூஸ்லாம் அவர் இதை பற்றி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தர மாதிரியான ஒரு விஷயம் அது என்னன்னா, கூலி படத்துக்கு அப்புறம் இனிஷியேட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல தான் வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ண போறாரு. அது வந்து ட்ரீம் வாரியர்ஸ்க்கு கிடையாது. அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல தான் பண்ண போறாங்க. அந்த ஒரு படத்துல ஆக்டரா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு லோகேஷ் கனகராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது அஃபிஷியல் கிடையாது, அன்அஃபிஷியல் தான். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு யாராலையும் எதிர்பார்க்காத ஒரு அனௌன்ஸ்மெண்டா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 46 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்கிரீன்ல நடிச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு மெகா காம்பினேஷன், இது பெரிய மல்டி ஸ்டார் படம் மாதிரி. லைக் தளபதி ஒன்னா சேர்ந்த ஒரு படத்துல நடிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஹைப். கிட்டத்தட்ட ஒரு 46 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல அப்படின்னும் போது அது டெஃபினட்டா ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னும் போது அது பெரிய ஆச்சரியமும் கூட. இந்த ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணி போறாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங் மொமெண்டா இருந்தது இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போது. இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அந்த ஒரு படத்துல வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை தான் கொண்டு போறாங்க. அந்த படத்துல ரெட் ஜெயிண்ட் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னராகவும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்சியில வருமா இல்லையா அப்படின்றதெல்லாம் தனிக்கதை. இதை தாண்டி மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வர காலங்களில் இந்த எல்சிஓ வந்து அந்த அளவு ஹைப்பாக மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஹைப்பா அவ்வளோ பெரிய விஷயமா இருந்த ஒரு சப்ஜெக்டை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வீணாக்கிக்கிட்டாரோ, தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி. ஹைப்பா அதுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் போதே அதை ஒழுங்கா அமைச்சுக்கிட்டா அது சரிப்பட்டு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஆனால் அதுக்கான ஹைப்போ, அதுக்கான எதிர்பார்ப்போ, அதுக்கான மரியாதையோ, அந்த ஒரு வேல்யூ குறையும் போது அதை வச்சு என்ன பண்ணாலும் அது வேஸ்ட் தான் அப்படின்ற இந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ வந்து எல்சியூ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போவே புரிஞ்சுக்கிட்டு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவரோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸை ஒழுங்காக அமைச்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும். பெரிய ஆக்டர்ஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டலோன் படமாக மறுபடியும் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் அந்த ஷூட்டிங் ஆஃப் பீரியடில் இந்த எல்சியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்ஸ் செத்தே போயிடும். கிட்டத்தட்ட எல்சியூக்கு கனெக்டடாக வந்த ஒரு படம்னா லியோ, அது 2023 வந்தது. ஒரு ப்ராப்பர் எல்சியூ படமாக வந்தது விக்ரம். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ வருஷம் கேப் ஆகி. கிட்டத்தட்ட 27 அப்போ கைதி 2 வந்ததுன்னா எவ்வளோ வருஷம் கேப். இந்த கேப்பில் வந்து எல்சிக்கு ஹைப் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் அந்த டைமில் மேபி வரலாம். பட் அந்த ஒரு ஹீட் இருக்காது. அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக அவங்க பண்ணுற அந்த ஒரு விஷயங்கள் தான் அந்த ஒரு யூனிவர்ஸும் அந்த யூனிவர்ஸோட இம்பாக்டும் அந்த படங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்கு, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த படமே எல்சியூவில் வந்தால்
டெஃபினட்டாக ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எல்சியூவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். ஒருவேளை இவங்க 2 பேரையும் வச்சு எடுக்கக்கூடிய இந்த ஒரு படம் எல்சியூவில் இருந்தால், லைக் கமல்ஹாசன் சார் வந்து விக்ரமா, ரஜினி சார் வந்து இந்த எல்சியூவில் ஒரு புது கேரக்டராக கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இது நடக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்கில் இருக்காரு. ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷத்தோட எண்டு வரையும் போகலாம், ஏன் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் பொங்கல் வரையும் கூட படத்தோட ஷூட்டிங் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜெயிலர் 2 வந்து ரிலீஸ் அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் சம்மர் இல்லைனா ஜெயிலர் 1 ரிலீஸ் ஆன டைம் எப்படி அந்த மந்த் ஆகஸ்ட் மந்த், அதே மாதிரி ஜெயிலர் 2மே அடுத்த வருஷம் ஆகஸ்டே ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பிளானிங்லேயுமே இருக்காங்க. லைக் அந்த டைமில் அதை ஒட்டி வரும்ல, இண்டிபெண்டன்ஸ் டே, விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும்ல, அங்கே நம்ம வந்து பிடிச்சிடலாமா அந்த இடத்த அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதுக்கு அடுத்து ஒரு 3 மாதம் வேற ரஜினிகாந்த் சார் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருந்தார். அந்த டைமில் தான் அவரோட சுயசரிதையை எழுத போகிறாரு, அவரோட ஓன் பயோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுத போகிறாரு அப்படின்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வந்தது. இங்கிட்டு மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு அவங்களோட படங்களில் நடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருந்தது. அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கான அந்த ஒரு ரைட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தது. இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இவருக்கு எம்பி சீட் கிடைச்சது கமல்ஹாசன் சாருக்கு. அதனால அதில் அவர் இப்போதைக்கு பிஸியாக இருக்காரு. பட் அன்பறிவு மாஸ்டர்ஸோட படத்துலேயே அவர் நடிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுவுமே டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 1 இயர் கேப் விழுவும். 1 இயர் வந்து சும்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் லோகேஷ் கனகராஜுக்கு. அந்த டைமுக்கு பேசாமல் கைதி 2வே எடுக்கலாமே அப்படின்னு தான் கேட்க தோணுது. இல்லை இவர் வந்து பெரிய டைரக்டர் அப்படின்ற காரணத்தினால இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வரவும் முடியாது இவங்களால. ஏன்னா இப்போ கமல்ஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எம்பியாகவும் இருக்காரு, அதே நேரத்தில் அன்பறிவு மாஸ்டர்ஸோட படத்தையும் நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன். இங்கே மறுபக்கம் ஜெயிலர் 2வோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, கெட்டப் மாத்துறது. இது மட்டும் இல்லாமல் சேம் டைம் 2 படங்களையும் ரஜினி சாரால நடிக்க முடியாது, அவருக்கு வயசாயிடுச்சு. ஒரு படத்தில் நடிக்கிறதே பெருசா, அதுவும் அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அதனால சைமல்டேனியஸாக 2 படங்களையும் அவரால் நடிக்க முடியாது. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயர் மிட் வரை 2 பேருமே கையில் இல்லை. அப்படி பார்க்கும்போது இவ்வளோ ஒரு படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே இவர் சும்மா இருக்க போறாரா? அதுக்கு இவர் வந்து கைதி 2வே இனிஷியேட் பண்ணி கொண்டு போகலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் இது அஃபிஷியலாக வரலன்ற காரணத்தினால கொஞ்சம் பொறுத்திருப்போம். ஏன்னா மறுபக்கம் ரஜினி சார் அந்த சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயிலர் 2 அந்த ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வர வரையும் இது வர வேணாம், இதை வந்து இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதுக்கான அப்டேட், இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி பார்த்தாலுமே ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆகும் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பராக இனிஷியேட் பண்ணி ரைட்டிங் ப்ராசஸ்க்குள்ளெல்லாம் போய் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஷூட்டிங்குள்ளே போகிறதுக்கு டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் எண்டு கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடையில கைதி 2வே இவர் எடுத்து முடிச்சிடலாம். ஸோ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பெரிய ஒரு கான்ட்ரவர்சியில் அவர் சிக்கியிருக்காரு. ஆஃப்டர் கூலிக்கு அப்புறம் நிறைய பேர் அவரை போட்டு ரோஸ்ட் பண்ணுறாங்க. நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இருக்காரு. ஏன்னா அவரோட கண்டென்ட் சேச்சுரேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பரப்பிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய அடியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. பார்ப்போம், வெயிட் பண்ணி லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ண போறாரு அப்படின்றத. தென் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸாக மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.